வக்பு சொத்துடைய நிலத்தை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து அந்த சட்ட திருத்த மசோதா மூலமாக வக்பு சொத்தை வந்து நாங்கள் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்குது. இதில் முதல்ல வக்பு சொத்து என்ன அப்படின்னா என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். வக்பு சொத்து அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல, பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஏழை எளிய முஸ்லீம் மக்களுக்காக அவங்களுடைய எந்த தேவைக்கோ, அதாவது வந்து திருமணம்னா திருமணத்திற்கோ, இல்லை வந்து படிப்புனா படிப்புக்கோ, இல்லை மருத்துவ செலவுக்கோ, எதுக்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொத்துக்களை வந்து வக்பு செஞ்சிருப்பாங்க. அந்த வக்பு சொத்து வந்து இப்போ திருமணத்துக்கு தேவைன்னா திருமணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சொத்துக்களை வந்து யார் அந்த மாதிரி கொடுத்துருவாங்களோ அதை வந்து விற்று அதை திருமணத்துக்கான வேலைகளை செய்வாங்க. அதே மாதிரி படிப்புக்கான செலவுகளுக்காக பண்ணுவாங்க. இல்லை அது போன்ற வந்து வேறு பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொழில் செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, சொத்துக்களை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வக்பு சொத்து அப்படிங்கிறது. இந்த வக்பு சொத்து வக்பு வாரியத்துக்கு கீழே தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் வந்து பள்ளிவாசல்களும் இன்னும் வந்து முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களும் வருது. அப்போ அப்படித்தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இந்த இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து தனியார் சொத்தான இந்த வக்பு சொத்தை வந்து சட்ட திருத்த மசோதாங்கிற பேரில் அதை கொண்டுட்டு வந்து அதை மாற்றி அமைச்சு வேறொருத்தருடைய கைகளில், அதாவது வந்து அதானி அம்பானி கைகளில் கொடுப்பதற்கான வேலைகளை வந்து இந்த மத்திய அரசு செய்கிறதுக்காக தான் இந்த என்ன பண்ணியிருக்கு, முஸ்லீம் சமூகத்துடைய சொத்துக்களை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம், அதாவது முஸ்லீம் பெண்களை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோங்கிற ஒரு நாடகத்தை வந்து நடத்தினாங்களோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து இது பண்ணுறாங்க. அதாவது வந்து இராணுவத்துக்கும் இந்தியாவிலே வந்து என்ன பார்த்தோம்னா இராணுவத்துக்கும் ரயில்வே துறைக்கும் தான் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து எந்த சொத்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு வக்பு வாரியத்துடைய சொத்துக்கள் தான் வந்து இருக்குது. அதாவது வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி சொத்துக்கள் வந்து வக்பு சொத்து வந்து இருக்குது. இந்த சொத்துக்களை வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மத்திய அரசு வந்து சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து என்ன பண்ணுது, அபகரிக்கிறதுக்கான வேலைகளை வந்து துவங்க ஆரம்பிச்சிருக்குது. இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும், அது இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், ஏன்னா இந்த தலைவர்கள் இதுவரைக்கும் வந்து யார் எதிர்த்து பேசின மாதிரியே எனக்கு தெரியலை. ஏன்னா என்ன தான் கேள்வி கேட்குறீங்கன்னே தெரியல. ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்கணும். இஸ்லாமிய சமூக மக்கள் அனைவரும் என்ன பண்ணணும், இதுக்கு எதிராக வந்து கேள்விகளை வந்து கேட்கணும் மத்திய அரசை நோக்கி. ஏன் வந்து எங்களுடைய சொத்தை வந்து நீ வந்து உள்ள நுழையிற? ஏன்னா ஆல்ரெடி பாபர் மசூதியுடைய விஷயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கோட்டை விட்டுட்டோம், அது முடிஞ்சு போன கதை. இப்போ நம்ம அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் வந்து பாபர் மசூதியுடைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு செல்லணும். அது வேறு பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இப்போ வந்து என்னென்னா இந்த வக்பு சொத்துடைய விஷயத்தில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும். அதை நீ வந்து கொண்டுட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கலெக்டர்கிட்ட கொடுத்து தனியார் சொத்து எங்கள் சொத்தை வந்து நீ கலெக்டர்கிட்ட கொடுத்து அதை வந்து அவர் பாதுகாப்பார், அவர் பேசுவார், அவர் செய்வார், அவருக்கு வேலையே இல்லை. என் வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துறதுக்கு நான் ஏன் வந்து இன்னொருத்தர் ஏன் வந்து என்னை நிர்வாகம் பண்ணணும், அதுக்கு வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் அந்த மத்திய அரசு செய்கிறதுக்கான வேலைகளை தான் துவங்கி இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணணும், இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஒருமித்த குரலாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான், ஒரு மனதோடு வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம நின்று கேட்கணும், கேட்டால் தான் முடியும், இல்லைனா முடியாது. ஓகேவா?